வேண்டும் என்று சொன்னவர்கள் சமுதாயத்தை உடைத்து சிதைத்து பிதைத்து அடுத்தவர்களினுடைய பார்வையிலே ஏளன பார்வையாக ஆக்கி இந்த சமுதாயத்தை, தெரியாதா ஆளுக்கு ஒரு திக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அடுத்தவர்கள் ஏளனமாக பேசக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தை உடைத்தது யார் யார் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செய்திகளை கொண்டு தந்தது யார்? சஹாபிகள் இல்லையா? எவ்வளவு பெரிய அந்தஸ்துல அவங்க இருக்கிறாங்க. நம்ம வாப்பாவை நாம குறைச்சு பேசுவோமா? நம்ம வாப்பாவை நாம குறைச்சு பேசலாமா? மரியாதை குறைவாக நாம் பேச முடியுமா? நாம் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தந்தையையே பேச முடியாது. அல்லாஹுவால் வாழ்த்தப்பட்ட, அவனுடைய திருத்தூதரால் வாழ்த்தப்பட்ட இந்த சஹாபிகளை குறைத்து பேச முடியுமா? சஹாபிகள் என்ற தலைப்பில் தான் நான் உரை நிகழ்த்த இருக்கிறேன். இன்னைக்கு உரை இன்னைக்கு பேச்சு பயான் சஹாபிகளை பத்தி. சஹாபிகளை பற்றி பேசுவதற்கு முன்பாக சஹாபிகளை எப்படி மதிக்க வேண்டும் என்று நீங்கள் தெரியணும். நீங்கள் என்றால் நீங்கள் அல்ல, யார் மதிக்க தெரியவில்லையோ அவர்கள். யாருக்கு மதிக்க தெரியவில்லையோ அவர்கள். அல்லாஹ் நான் மதிக்கிறேன் என்கிறான். அவர்களை நாங்கள் மதிக்க முடியாது என்று சொன்னால் அவர்களை முஸ்லிம்கள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? சகோதரர்களே, அல்லாஹ் தான் பெருசு, அவனுடைய ரசூல் தான் பெருசு. குடும்பமா, உங்களுடைய கோத்திரமா, உங்களுடைய நண்பர்களா, கொடுக்கல் வாங்கலிலே இருக்கக்கூடிய வியாபாரிகளா, அவர்களெல்லாம் உங்களுக்கு பெரியவர்களா? அல்லாஹ்வை விட, அவனுடைய திருத்தூதரை விட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரியவர்கள் இந்த வையகத்தில் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வும் ரசூலும் தான் பெருசு. அம்மா வாப்பா ஏவனா, அதற்கு கட்டுப்பட்டு நட. ஆனால் அவர்கள் எனக்கு ஷிர்க் செய்வதற்காக, எனக்கு மாறு புரிவதற்காக அவர்கள் ஏவினால் ஃபலா துதிஉஹுமா, அவர்களுக்கு நீ வழிபடாதே, உனக்கு நானும் ரசூலும் தான் முக்கியம் என்கிறான் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வே சஹாபிகளை மதிக்கும் பொழுது நாங்க மதிக்க முடியாது. சஹாபிகளா, அவங்கள பெரிய ஆள் இல்ல, அவங்களாம் சாதாரண ஆட்கள் தான், அவங்களுக்குள்ள நிறைய பிழை நடந்திருக்குது, அவங்க செஞ்ச தப்பு அப்படி, இவங்க செஞ்ச தப்பு இப்படி, அவர்கள் இன்ன குற்றம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் கிரிமினல்கள், அவர்கள் ரவுடிகள் என்றெல்லாம் பேசக்கூடியவர்களை நாங்கள் மதிக்கணுமா? எப்படி மதிக்க முடியும் சகோதரர்களே? அல்லாஹ் மதிக்க சொன்னவர்களை மதிக்காத போது இதுதான் ஈமான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இப்படி சொல்றதுனால இது அவனை குத்துமோ, இவனுக்கு இது தச்சிடுமோ அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. அல்லாஹ் ரசூலை முற்படுத்தி பாருங்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பரிபோகம் என்று இருக்குமே, ஆனால் அது அல்லாஹ்வுக்காக பறிபோனது. அல்ஹம்துலில்லாஹ். அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். சஹாபிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த புனிதமான மாதத்தில் தான் பத்ர் யுத்தம் நடந்தது. இந்த பத்ர் களத்திலே யுத்தம் ஆரம்பித்த சமயத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய கூடாரத்திற்குள்ளே அமர்ந்து அவர்கள் ஒரு பிரார்த்தனையை புரிகிறார்கள். அல்லாஹ்வே, எனக்கு தந்த வாக்கை நீ நிறைவேற்று. அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுக்கிறான். எப்படி? 2 விஷயத்துல ஒன்றை நாம் உங்களுக்கு தருவோம். 2 விஷயத்துல ஒன்ன நம்ம தருவோம். இது யஇதுகுமுல்லாஹு இஹதத் தாயிஃபத்தைனி அன்னஹாலக்கும், 2இல் 1 உங்களுக்கு கிடைக்கும் என்கிறான். அந்த 2இல் 1 இதுவாக இருக்கட்டும், இந்த பதிலிலே எங்களுக்கு வெற்றியை தா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. பத்ரிலே எங்களுக்கு வெற்றியை தா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். இந்த யுத்தத்தில் நாங்கள் தோற்று விடுவோமேயானால், நாங்க தோத்து போயிட்டோம் வைங்க, இந்த சஹாபிகள் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள், சஹாபிகள் என்னுடைய தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால், லம் துஅபத அபதா, அல்லாஹ்வே நீ இனிமேல் இந்த மண்ணில் வணங்கப்பட மாட்டாய் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபிகள் இல்லைன்னா உன்னுடைய வணக்கம், பள்ளிகள் இருக்காது, மஸ்ஜிதுகள் இருக்காது, தைக்காக்கள் இருக்காது. இன்று தைக்காக்கள் எத்துணை தைக்காக்கள், எத்துணை ஜாவியாக்கள், எத்துணை மஸ்ஜிதுகள், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். பத்ர் சஹாபாக்கள் இல்லை என்றார். இது சொன்னது யாரு? நானா சொல்றேன்? எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. எல்லாம் ஓதப்படுகிறது இல்லையா? அந்த புகாரி ஷரீஃப்ல தான் இருக்கு.
லம் துஅபத அபதா, அல்லாஹ்வை நீ வணங்கப்பட மாட்டாய். அப்ப அல்லாஹ் இன்று வரை வணங்கப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்கப்படுகிறது. மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வினுடைய திருநாமம் ஓங்கி ஒலிக்கப்படுகிறது, பாங்குகள் முழங்கப்படுகிறது, திலாவத்துல் குர்ஆன் ஓதப்படுகிறது, திக்ர்கள் செய்யப்படுகிறது, தஸ்பீஹ்கள் ஓதப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் சஹாபிகள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட சூழல் அது, அதெல்லாம் நினைச்சு பார்க்கறது இல்லை சார். நம்ம இன்னைக்கு ராகத்தா இருக்கிறோம், இன்னைக்கு நாம் ராகத்தாக இருக்கிறோம். மார்க்கம் நம்முடைய கையிலே தெளிவாக கொண்டு தரப்பட்டிருக்கிறது. தந்தது யார்? சஹாபிகளின் வாயிலாக அல்லவா இது கிடைத்தது. அந்த சஹாபிகளை நீங்கள் குறைத்து பேசுவீர்கள், நாங்க உங்களை தாளிச்சுக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்கணுமா? அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவர்களை கண்ணியப்படுத்த தவறியவர்கள் முஸ்லிம்கள் அல்லங்கிறத புரியணும். அது எப்படி முஸ்லிம்களாக இருக்க முடியும்? நான் கண்ணியப்படுத்துறேன், நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். கியாமத்திலே ஆகிரத்தில் நாம் பார்க்கத்தான் போகிறோம். சஹாபிகளை முதல்ல புரிஞ்சுக்கங்க. துனியால நான் பல தடவை இதே மஸ்ஜிதுல இதே இடத்துல நான் பேசி இருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு ஆகிரத்தில் மிக பெரியது எது? சொர்க்கமா? சொர்க்கம் கிடைப்பதா அல்லது நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைப்பதா? ரெண்டுமே பெருசுதான், இல்லங்கல்ல. சொர்க்கம் கிடைக்கிறதும் பெருசு, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைப்பது அதை விட பெரிது. ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது பெரிய விஷயம், அதைவிட பெரியது அந்த மனிதனுக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைப்பது. அதைவிட பெரியது இன்னொன்று இருக்கிறது, அதைவிட பெரியதும் இன்னொன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பொருத்தம். ரிலல்லாஹ். அல்லாஹ் அந்த பொருத்தத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. எவ்வளவு பெரிய விஷயம்! அல்லாஹ்வினுடைய பொருத்தம் தான் பெரிது, அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. சொர்க்கலோகத்திலே ஒரு மனிதன் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சொர்க்கலோகத்தினுடைய சுகம் இருக்குதே எப்படி தெரியுமா? இந்த உலகத்துல வசதியோடு வாய்ப்போடு நல்ல செல்வ செழிப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நிறைய நிஅமத்துக்களை நமக்கு தந்திருக்கிறான். அப்படி தந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த சுகத்திலே உயர்ந்த சுகம் இந்த துனியாவிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எது உயர்ந்த சுகமோ அது ஆகிரத்திலே சொர்க்கலோகத்திலே இருக்கக்கூடிய சுகத்தை விட தாழ்ந்ததுதான். சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தாழ்ந்த சுகம் எதுவும் அதை விட தாழ்ந்தது இந்த துனியாவினுடைய உயர்ந்த சுகம். அப்படியானால் அத்தகைய சோனலோகத்திலேயே மிக சந்தோஷமாக ஒருவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அற்புதமான உணவுகள், அற்புதமான பானங்கள், அற்புதமான மனைவி, சொர்க்க ரம்பையர்கள், அழகு மிகுந்த மங்கையர்கள், அவர்களோடு குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் காட்சி அளிக்கிறான். அல்லாஹ்வினுடைய லிகா அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது. அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், யா ரப்பி, எனக்கு இந்த நங்கையர்களும் வேண்டாம், மங்கையர்களும் வேண்டாம், இந்த பாலாரும் வேண்டாம், தேனாரும் வேண்டாம், மதுவாரும் வேண்டாம், நீராரும் வேண்டாம், இந்த பட்டாடைகளும் எனக்கு தேவையில்லை. இங்கே மாணிக்கங்களும் மரகதங்களும் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாட மாளிகைகள் கூட கூபரங்கள் எனக்கு தேவையில்லை. உன்னுடைய லிகா காட்சி மட்டும் இருந்தால் போதுமானது. அவ்வளவு அற்புதம். அல்லாஹ்வினுடைய ரிலா இருந்தால் தான் அது கிடைக்கும். அந்த பொருத்தம், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் தான் மிக பெரியது. அந்த பொருத்தத்தை அல்லாஹ், இப்ப நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கா இல்லையா தெரியாது. அல்லாஹ் எங்களை பொருந்தி இருக்கிறானா? நாம அல்லாஹ் பொருந்தி இருக்கிறோங்கிறது, பொருந்தி இருக்கிறோமா இல்லையாங்கிறதுலாம் நம்ம கல்புக்குள்ள இருக்கும், அது நமக்கு தெரியும். அல்லாஹ் நாம பொருந்தி இருக்கிறோம், அல்லாஹ் நம்மை பொருந்தினானா, நம்மை அங்கீகரித்தானா என்பது நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாதுல்ல. ஆனா சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்கிறான். சொர்க்கத்தை விட மேலான, நரகத்தை உடைய பாதுகாப்பை விட உயர்வான அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இந்த உலகத்திலேயே கிடைக்க பெற்றவர்கள் சஹாபிகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிதானமாக அடுத்தவர்கள் மீது காழ்ப்புணர்வுகள் இல்லாமல் நிதானமாக நடுநிலையாக எல்லோரும் சிந்தித்து பாருங்கள். சொர்க்கம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பது நமக்கு இன்னும் தெரியாது, அது ஆகிரத்துல தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் இதுக்கும் தாண்டிய அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று நாம் அறிய முடியவில்லை. இப்படிப்பட்ட சிறப்பும் உயர்வும்